அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சிக்குரிய நாள். ஏனென்றால் இன்று ஆண்டவர் நம்மளை அதிகாலையில் தட்டி எழுப்பினார் அல்லவா? அது மகிழ்ச்சி தானே, இல்லையா? இன்று நம்மளை காண, இந்த நாளை காண வைத்த கிருபைக்கு நன்றி கூறி இந்த நாளில் அவர் நமக்கு என்ன இறை செய்தார் பாப்பமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 13 இறை வார்த்தை 12 16 முடிய. இதனால் தான் இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார். ஆகவே நாமும் அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில் பங்கு கொண்டு பாளையத்தை விட்டு வெளியேறி அவரிடம் செல்வோம். ஏனெனில் நிலையான நகர் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகும் நகரையே நாம் நாடி செல்கிறோம். ஆகவே அவர் வழியாக எப்பொழுதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஆண்டவர் அந்த எருசலேம் நகருக்குள்ள மரிச்சாரா? இல்லை, அங்கிருந்து பல மைல் தூரம் அந்த கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்துகிட்டு போனாரு, இல்லையா? சிலுவை, அந்த சிலுவை யாருடைய சிலுவை? நம்மளுடைய சிலுவை. நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய குற்றங்கள், நம்மளுடைய செயல்கள் அனைத்தையும் நகருக்கு வெளியில, ஏன்னா நகருக்கு வெளியில மரணம் கொடுக்கறது எப்படின்னா, கொடூரமா கொலை செஞ்சவங்க கள்ளர்கள், இவங்களுக்கு தான். ஆனா கள்ளர்களிலும் இழிவாக நம் இயேசு கருதப்பட்டார், இல்லையா? இப்போ நாம் இங்கே ஒரு சின்ன யாராவது ஒரு சுடு சொல் சொன்னால் நம்மளால தாங்க முடியல, பதிலுக்கு 1000 சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு மனித இயல்புன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம தப்பிச்சுக்கிறோம். அவர் எவ்வளவு நடந்தாலும் ஊமையாவே போனார், இல்லையா? மக்கள் அவரை பார்த்து அழுதாலும், அவருக்குரிய மக்கள் அவரை பார்த்து அழுதாலும், எனக்காக அழாதீங்க, உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்க கணவர்களுக்காகவும் அழுங்க அப்படின்னாப்ல. அப்போ நாம எப்படி இருக்கிறோம்? அவரை போல் வாழுகிறோமா? அதனாலதான் இந்த நாடு நமக்கு சொந்த இல்லை, நமக்கு விண்ணக நாடு தான், மன்னக நாடு இல்லை. அப்ப அவரை போல் பாவம் குற்றம் குறைகள் அனைத்தையும் எடுத்து வெளியில் வீசி அவரோடு சேர்ந்து கல்வாரிக்கு நாம் நடந்தோம் என்றால் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும், இல்லையா? அப்ப அவருடைய நாமத்தை நாம் பேசுவதுதான் அது ஒரு புகழ்ச்சி படியாகிறது. பாருங்க, நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். நம்ம யாருக்கெல்லாம் நன்மை செய்யறோம்? நமக்கு திருப்பி வருங்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்யறோம், அப்படிதானே? நமக்கு கொடுக்க முடியாதவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதானே? ஒரு கை கொடுப்பது ஒரு கைக்கு தெரியாம இருக்கட்டுமே, அவங்களால நமக்கு செய்ய முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் கொடுக்கும் போதுதான் நிறைவாக இருக்கும். ஏனென்றால் ஏழைகள் உண்டு, வறியவர்கள் உண்டு, துன்பப்படுவர்கள் உண்டு, துயரப்படுவர்கள் உண்டு. அப்படி இருக்கும் சூழ்நிலையில நம்ம அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் ஆறுதலாகவும் தேர்தலாகவும் அவருக்கு உதவி செய்வர்களாகவும் நாம் இருந்தால் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அப்ப நாம எந்த வகையில இருக்கோம்? பிறருக்கு தானம் செய்பவர்களாக இருக்கிறோமா? உதவி செய்பவர்களாக இருக்கிறோமா? நமக்குள்ளதை பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்கிறோமா? என்னைக்காவது சிந்திச்சிருப்போமா? நமக்கு உள்ளதை பகிர்ந்து கொடுத்து பாருங்களேன். பிறட்ட வாங்கி கொடுப்பதை விட நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம கொடுத்து பாருங்க, அதுல ஆண்டவருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சிங்க. அதுதாங்க கடவுளுக்கே புகழ்ச்சி பலியாக மாறுது, உகந்த பலியாகவும் மாறுது நாம் செய்கிறது அனைத்துமே. அப்ப அந்த செய்கையின் மூலமாக நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும், அப்படிதானே? அப்பதான் அவர் பெயரை நாம் அறிக்கையிடுவது நன்மை நமக்கு தெரியும் என்னன்னு. ஏனென்றால் அவரோடு நாம் இணைந்து வாழுகிறோம், அவர் செய்வதை, அவர் சொன்னதை நாம் பிறருக்கு எடுத்து சொல்லுகிறோம். அப்படி சொல்லும் போது நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கு. அந்த நிறைவை கேட்டு ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, உம்மோடு நாங்கள் துன்புறவும் எங்கள் துன்பத்தின் வாயாக நாங்கள் உம்மிடம் இணைந்திருக்கவும் நீர் எங்களுக்கு வரம் தர வேண்டும். இதுகால் வரைக்கும் நாங்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பாடுகள், நோவுகள், நொடிகள் எல்லாமே ஒரு நொடியில் எங்களை விட்டு அகண்டு போகும்படி ஆமாண்டவரே எங்கள் செய்கைகளால் அதை மாற்றி அமைக்கும்படி தேவரையும் உடைய வரம் கேட்கிறோம். அந்த வரத்தை நீர் தரப்போற கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.